ஒருவனுடைய மன வயதுடன் அவனது கால வயதையும் ஒப்பு நோக்கினால் கிடைப்பது அவனது திறன். ஸ்டேட்டன் என்பது வரையறைப்படி நுண்ணறிவு ஈவு காண பயன்படுவது. நுண்ணறிவு ஈவு மன வயது மாதங்களில் கால வயது மாதங்களில் × 100. ஸ்டெர்ன் என்பவரது வரையறைப்படி நுண்ணறிவு ஈவு அனைத்தும் சரியானவை. 100 சாதாரண நுண்ணறிவை குறிக்கும். 100க்கு மேற்பட்ட நுண்ணறிவு மிகுதியை குறிக்கும். 100க்கு கீழ்ப்பட்டால் நுண்ணறிவு குறையையும் குறிக்கும். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிபு காரணம். குறியீடு மூலம் சரியான விடையை தேர்வு செய்க. A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். எந்த வயதுக்கான எல்லா உருப்படிகளையும் குழந்தை சரியாக செய்கிறதோ அது அக்குழந்தையின் அடிப்படை வயது. நுண்ணறிவுச் சோதனையின் வகைகள். நுண்ணறிவுச் சோதனைகளை எத்தனை வகைகளாக வகைப்படுத்தலாம்? நுண்ணறிவுச் சோதனை எத்தனைப்படுத்தலாம்? 2. நுண்ணறிவுச் சோதனையின் வகை எது? A மற்றும் B. தனிநபர் சோதனை, தொகுதிச் சோதனைகள். கீழ்கண்டவற்றுள் எது தனிநபர் சோதனை அல்ல? மனவயது சோதனைகள். பிறரால் கவனிக்கப்படுவதால் எழும் திறன் குறைவினை எவ்வாறு குறிப்பிடுவர்? சமூக தடைப்பாடு. முதல் உலகப் போரின் போர்ப்படைக்கு ஆட்கள் எந்த பயன்படுத்தப்பட்டது? முதல் உலகப் போரின் போது போர்ப்படைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க படிப்பறிவற்றவர்களுக்கு எந்த சோதனை? பீட்டா சோதனை. கீழ்கண்ட இணைகளில் உள்ள தவறான இணையை தேர்வு செய்க. பிங்க்டர் கனிங்ஹாம் ஆக்கச்சோதனை. சொற்சோதனைகளும் செயற்சோதனைகளும். நுண்ணறிவை அளந்தறிய முதலில் அமைக்கப்பட்ட சோதனைகள் சொற்சோதனைகள். பேப்பர் பென்சில் சோதனை என்று அழைக்கப்படுவது சோதனை எது? சொற்சோதனைகள். செயற்சோதனைகள் உருவாக்கியவர்கள் மிகவும் பிரபலமான இந்தியர் பாட்டியா. நுண்ணறிவு பரவல்ல வரைபடத்தின் மாந்தர்களில் வகைப்படுத்துதல் சரிவாக பொருந்தாதது எது? திறன் மிக்கவர்கள். நுண்ணறிவு வளர்ச்சி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. நுண்ணறிவு என்பது அதிகரிக்க வளர்ச்சி பெற்று முன்னேற்றம் அடைகிறது. நுண்ணறிவு வளர்ச்சி 15 வயதில் முழுமையடைவதாக பீனே கருதுகிறார். நுண்ணறிவு வளர்ச்சி 16 வயதில் முழுமையடைவதாக டெர்மன் மேரிஸ் கருதுகிறார். இவற்றுள் 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்டவற்ற வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. 1. நுண்ணறிவு வளர்ச்சியில் தனியார் வேற்றுமைகள் காணப்படுகின்றன. திறன் மிக்கோரது நுண்ணறிவு வளர்ச்சி 16 வயதுக்கு பிறகும் 2 அல்லது 3 ஆண்டுகள் தொடரலாம். மந்த புத்தியுள்ளோர் நுண்ணறிவு வளர்ச்சி 10
12 வயதிலேயே நின்று போகக்கூடும். இவற்றுள் 1, 2 மற்றும் 3 சரி. நுண்ணறிவு செங்குத்து வளர்ச்சி எத்தனை வயதுடன் முழுமை பெற்றுவிடுவதாக கருதப்படுகிறது? 16 வயது. கீழ்க்கண்ட வாக்கியங்களில் கவனி. துணிபு ஏ, காரணம் ஆர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. நுண்ணறிவு சோதனையில் அளவிடப்படுவதால் செங்குத்து நுண்ணறிவை மட்டும் கீழ்க்கண்ட கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. நுண்ணறிவின் அளவு எப்போதும் ஒப்பீட்டு அளவு ஆகும். இவற்றுள் 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. இவற்றுள் 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிபு காரணம். துணிபு ஏ, காரணம் ஆர். ஏ என்னும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர்விற்கான ஏவிற்கான விளக்கமாகும். நுண்ணறிவு கெழுவில் மாற்றம் அனைத்தும் சரியானவை. அளவிடப்படும் நுண்ணறிவு ஈவில் மாற்றம் ஏற்படுவதற்கான பல்வகை காரணங்களில் முக்கியமானவை அனைத்தும் சரியானவை. மாணவர்களின் படிப்பு, தொழில் ஆகியவற்றில் வழிகாட்டவும் நெறிப்படுத்தவும் ஆசிரியர்களுக்கு பயன்படுத்தும் நுண்ணறிவு சோதனை. மாணவருள் மீத்திறனுடையோர்களையும் பிற்பட்டோரையும் கண்டறிய சோதனை நுண்ணறிவு சோதனை. குழந்தைகள் பள்ளி தேர்ச்சியில் பின்தங்கிய நிலைக்குரிய அதிக பயன்படுத்தனை பொருத்தமானவை பயன்படுவது நுண்ணறிவு சோதனை. கல்வி உளவியல் ஆய்வுகளில் பெரும்பங்கு வகிப்பது நுண்ணறிவு சோதனை. மனநோய் மருத்துவமனைகளில் நோய் குணப்படுத்துவதற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை நுண்ணறிவு சோதனை. போர் படைக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்க உதவுகின்றது நுண்ணறிவு சோதனை. ஒரு நாட்டின் அல்லது இனத்தாரின் நுண்ணறிவு நிலையை அளந்தறிய நுண்ணறிவு சோதனை. மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சியை முன்கூட்டியே அறிய உதவுவது சோதனை. அவர்களது ஆற்றலின் படுத்தும் முறை சிறந்ததாக கருதப்பட காரணம் 1, 2 மற்றும் 3 சரி. பண்பாட்டு தொடர்பற்ற சோதனைகள் கூறியவர் ஏ மற்றும் பி சரி. ஒரு மனிதன் கற்றல் திறன் நிலைமைகளுக்கு ஏற்ப சமயோகித செயல்படுத்திறன் நுண்ணறிவு எனப்படும். நுண்ணறிவு கெழு என்பது ஒருவனது மன வயதுக்கும் உடலின் கால வயதுக்கும் இடையே விகிதம். ஆக்கத்திறன் தனியால் வேற்றுமைகள். ஆக்கச்சிந்தனையுடன் தொடர்புடையவை ஆக்கத்திறன். பயனுள்ள முறையில் ஆக்க சிந்தனை கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி.
இது என்னுடைய தனித்த கருத்து தான். இந்த பிரச்சனைகளுக்கான நீர்வளம் கண்டுபிடித்துள்ளேன் போன்றவை ஆக்கத்திறனின் வெளிப்பாடு. பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடித்துள்ளேன் போன்றவை ஆக்கத்திறன் வெளிப்பாடு. குறிப்பிட்ட தூண்டலுக்கு சாத்தியமான பல்வேறு தோற்றுவிக்கப்பட்ட வெளிப்பாடு. விரிசிந்தனைகள் பண்புகளாக கருதப்படுபவை புதிய கோணத்தில் சிந்தித்தல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிவு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேல் ஆர் என்பது ஏவிற்கு ஆகும் என்பார் கருத்துப்படி ஆக்கத்திறன் முக்கிய கூறுகளை கருதப்படுபவை பிரச்சனைகள் பற்றிய நுண்ணறிவு துரிதமாக சிந்தித்தல், தனித்தன்மை மற்றும் தகவல், விடாமுயற்சி மற்றும் புதிய தொடர்புகளை காண விரைதல். கருத்துப்படி காணப்படும் கீழ்கண்ட எந்த திசையில் பிரச்சனை படுகிறது? ஆயத்தம். ஆயத்தம் நிலையில் இடம் அனைத்தும் சரியான. பெற்ற அனுபவங்களையும் சேகரித்த விவரங்களையும் உள்ளடக்கி ஆயத்தம் நிலையில் இடம்பெறுவது அனைத்தும் சரியானவை. ஏற்கனவே பெற்ற அனுபவங்களையும் சேகரித்த விவரங்களையும் உள்வாங்கி புரட்டி போட்டு புதிய கோணத்தில் இணைத்து சிந்தித்தல். கீழ்கண்ட எந்த நினைவில் மேற்கொள்ளப்படும்? உள் வளர்ச்சி. கீழ்கண்ட எந்த நிலையில் பிரச்சனைக்குரிய தீர்வு மனதில் பளிரென தோன்றும்? உள் வளர்ச்சி. உட்காட்சியின் விளைவால் எழுந்தது உள்ளொளி தோன்றுதல். கோக்லரின் சிக்கலறையில் விடப்பட்ட மனித குரங்கு 2 குச்சிகளை இணைத்து கூரையிலிருந்து தொங்கவிடப்பட்ட வாழைப்பழத்தை எட்ட முடிந்ததற்கு காரணம் உள்ளொளி தோன்றுதல். ஆக்க சிந்தனையின் இறுதிப்படி சரிபார்த்தல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. நுண்ணறிவிற்கு குவி சிந்தனையும் ஆக்க சிந்தனையும் விரி சிந்தனையின் அடிப்படையாக விளங்குகின்றன. குவி சிந்தனையில் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய சரியான விடையை பெறுவதே குறிக்கோளாக கொள்ளப்படுகிறது. விரி சிந்தனையில் வெவ்வேறு விதமாக பல்வகை தீர்வுகளை பெற முயற்சிக்கிறது. 1, 2, 3 சரி. கீழ்கண்ட எந்த சோதனையில் உருப்படி ஒவ்வொன்றும் ஒரே ஒரு சரியான விடையே? நுண்ணறிவு சோதனை. கீழ்கண்ட எந்த சோதனையில் ஒவ்வொரு உருப்படிக்கும் பல துலங்கல்கள் அமைந்து விடைகள்
புனைப்பட வேண்டியிருக்கும். ஆக்கத்திறன் சோதனை. ஆக்கத்திறன் சோதனைகளில் கீழ்க்கண்ட எதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றன? தனித்தன்மை மற்றும் சிந்தனை நெகிழ்ச்சி, கருத்து விரிவாக்கம் மற்றும் துரித சிந்தல், புதுமை படைத்தல் அனைத்தும் சரியானவை. ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கான துலங்கல்கள் யாவும் ஒரே ஒரு இலக்கியத்தை அடையும் விதத்தில் சிந்தனை போக்கு அது குவி சிந்தனை எனப்படும். செங்குத்து சிந்தனை என்று அழைக்கப்படுவது குவி சிந்தனை. அனைவராலும் ஏற்படக்கூடிய சரியான விடையை அல்லது தீர்வை பெற முயற்சித்தாலும் கீழ்க்கண்ட எதன் குறிக்கோளாகும்? குவி சிந்தனை. 15x3 என்ற வினாவிற்கு தூண்டல் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களின் விடைகளுடன் துலங்களும் 45 என்ற ஒன்றினை அளிப்பதாக அவனது குவி சிந்தனை வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட தூண்டல் வெவ்வேறு விதமாக பல துலங்கல்களை வரவழைக்கும் விதத்தில் செயற்படுமானால் அதனை விரி சிந்தனை தொற்றுவாய் என்கிறோம். விடைகளை அளிப்பதில் சோதனைக்குட்பட்டு தனித்தன்மை எதில் வெளிப்படுத்துகிறது? விரி சிந்தனையில். வழக்கமான சிறையில் சிந்திப்பதற்கு மாறா புதுக்கோட்டையில் சிந்தித்து தீர்மானம் பெற முயற்சிப்பது அதன் குறிக்கோளாகும். விரி சிந்தனை. பக்கவாட்டு சிந்தனை என்று அழைக்கப்படுவது விரி சிந்தனை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிவு காரணம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஏ என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் இல்லை. ஆக்கத்திறன் மிக்கோரை கீழ்க்கண்ட எந்த வழிவகையில் கண்டறிய முடியும்? ஏ மற்றும் பி சரி. ஆக்கத்திறன் சோதனைகளில் காணப்படும் உருப்படிகள் எவை? அனைத்தும் சரியானவை. இயல்பான பயனுக்கு அப்பாற்பட்ட புதிய பயன்கள், பக்கத்தின் பயன்கள், உற்றுநோக்கல், நேர்காணல், தர அளவுகோல், சரிபார்க்கும் பட்டியல், ஆளுமை பட்டியல்கள், அவற்றை பயன்படுத்தி அறிதல், சோதனைகள் அல்லாத பிற வழிகளை பயன்படுத்துதல். ஆக்கத்திறன் புறக்கூறுகள் உள்ளவை அனைத்தும் சரியானவை. உற்று நோக்குதல் செயலில் ஈடுபடும் போது முழு ஈடுபாடு மற்றும் ஆய்வு மிகுதி. பேச்சில் ஒப்புமைகளை அதிக அளவில் பயன்படுத்துதல். பிறர் கூறுவதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமை. ஆக்கத்திறனின் புறக்கூறுகளாக அமையாதவை புரட்சி கருத்துக்களையும் அச்சமும் கூச்சமின்றி சுதந்திரத்துடன் எடுத்து கூற தயங்குதல். பிரச்சனைக்கு புதுமையான வழிகளில் தீர்வை பெறுதல் என்பது ஆக்கத்திறனின் முக்கிய பண்பாகும். ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கக்கூடியவை எளிய வேலைகளில் உயர்ந்த தரத்தை வற்புறுத்துவது, நெகிழ்ச்சியற்ற ஒரே மாதிரியான ஒப்புகளை கொடுத்தல், தேர்வு மதிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தல் அனைத்தும் சரியானவை. கெல்லர் என்பார் ஆக்கத்திறன் வளர்ச்சி வழிமுறை குறிப்பிடப்பட்டுள்ளவை அனைத்தும் சரியானவை. மாணவர்களிடையே ஆக்கத்திறனை வளர்த்திட 5 படிகளை பரிந்துரைத்தவர் டாரன்ஸ். ஆக்கத்திறனை வளர்த்த 5 படி டாரன்ஸ். மாணவர்களிடையே ஆக்கத்திறனை வளர்த்தி டாரன்ஸ் பரிந்துரைத்த படி எது? அனைத்தும் சரியானவை. மாணவர் தொடுக்கும் புதுமையான வினாக்களை ஆசிரியர் மதித்தல், தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புண்டு என்பதை மாணவர்கள் உணர்த்துதல், மதிப்பிடப்படவோ என்ற அச்சமின்றி சில வேளைகள் அது மாணவர்களின் கருத்தினை அனுமதித்தல் அனைத்தும் சரியானவை. டெமாஸ், கோவன் ஆகியோர் மாணவர்களின் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு பங்கு பற்றி குறிப்பிடும் நிலை எது? அனைத்தும் சரியான. உரமூட்டுதல் மற்றும் தொண்டுதல், உளவியல் பாதுகாப்பு, சுதந்திர உணர்வு, வழிகாட்டி கண்டறிய செய்யும் மற்றும் உற்சாகப்படுத்துதல். தன்னுடைய கருத்துக்களுடன் முரண்பாடை உடன்படவோ மாணவர்களுக்கு சுதந்திரம் இயக்கச் செய்வது உரமூட்டுதல். கிளர்ச்சி மிக்க புதிய அனுபவங்களை மாணவர்கள் பெற செய்தது தூண்டுதல். இதமான தோழைகளை மிக்க வகுப்பறை சூழலை ஏற்படுத்துதல், உளவியல் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரம் மற்றும் மாணவர்கள் தாங்களே தனித்து இயங்கி படிக்கவும் செயல் திட்டங்கள் புதியவற்றை கண்டறியவும் ஆசிரியர்கள் வழிகாட்டி கண்டறியும் செய்தல்.
மாணவர்களது கருத்துக்களுக்கு உரிய மதிப்பளித்தல், வளர்ச்சிக்கு வழியேனும் திறனாய்வுகள் செய்வது, உற்சாகப்படுத்துதல். தனியால் வேற்றுமைகள். ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை பெற்று மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. மனிதர்களிடையே காணப்படும் தனியால் வேற்றுமைகள் முக்கியமானவை அனைத்தும் சரியானவை. உடல் சார்ந்த வேற்றுமைகள் மற்றும் மனத்திறன்களில் வேற்றுமைகள், உடல் இயக்க திறன்களில் வேற்றுமைகள் மற்றும் மனவேற்றுமைகளில் வேறுபாடு, அடைவு தேர்ச்சியில் காணப்படும் வேறுபாடுகள். தனியால் வேற்றுமைகள் எழ அடிப்படை காரணமாக அமைவது மரபு நிலை அல்லது பாரம்பரியம். தனியால் வேற்றுமைகள் எழ காரணமாக அமைவது அனைத்தும் சரியானவை. மரபு நிலையால் காணப்படும் தனியால் வேற்றுமை எது? தோற்றம் மற்றும் நுண்ணறிவு. இயக்கமும் குழு இயக்கமும். எல்லா நடத்தைகளும் ஆதாரமாக இருப்பது ஊக்கம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. உயிரெழுத்து நடத்தை இலக்கை நோக்கி கொள்ளப்படும் செயலாகும். ஊக்குவித்தல் நடைபெறும் தூண்டுதல் காரணிகளை ஊக்கிகள் என்கிறோம். ஊக்கிகள் உயிரின் உள்ளிருந்து செயல்பட்டு அது நடத்தை கட்டுப்படுத்தும். ஊக்கி என்பதன் ஆங்கில சொல்லால் மோட்டிவ் என்பதன் உட்கருத்து இயக்குவித்தல். ஏதோ ஒரு வகை ஊக்கி எல்லா கற்றல் நிலைகளையும் இருந்து இன்றியமையாதது என்றவர் கேள்வி. ஊக்கத்தின் இயல்புகள் எவை? நமது செயல்களுக்கு தேவையான சக்தியை திரட்டி அளிக்கிறது. சாத்தியமான பல்வேறு நடத்தை முறைகளில் குறிப்பிட்ட ஒரு நடத்தை முறையினை தேர்ந்தெடுத்து உதவுகிறது. கற்பவரது கவனம் தொடர்ந்து செயல்பட துணை புரிகிறது. அனைத்தும் சரியானவை. மனித ஊக்கிகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன? இயல்பாக காணப்படும் ஊக்கிகள், அனுபவ வாயிலாக எழும் ஊக்கிகள் A மற்றும் B சரி. உடல் தேவைகளுடன் இணைந்த ஊக்கிகள் முதன்மை ஊக்கிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இயல்பாக காணப்படும் ஊக்கிகள் மனிதன் வளர்ச்சி உறும்போது சமூக வாழ்வில் பெறும் அனுபவங்கள் வாயிலாக 7 ஊக்கிகள். இரண்டாம் நிலை ஊக்கிகள். இரண்டாம் நிலை ஊக்கிகள் கீழ்கண்ட எந்த தலைப்பின் கீழ் அடக்கலாம்? மனம் சார்ந்த தேவைகளில் எழும் ஊக்கிகள், சமூக தேவைகளால் எழும் ஊக்கிகள், தன் உணர்வு தேவைகளால் எழும் ஊக்கிகள். அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிபு காரணம். குறியீடு மூலம் சரியான விடை என A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். உடல்சார் ஊக்கிகள் என்று அழைக்கப்படுவது முதன்மை ஊக்கிகள். சமூக தொடர்புகளிலிருந்து எழும் ஊக்கிகள் இரண்டாம் நிலை ஊக்கிகள். கீழ்கண்டவற்றில் எவை இரண்டாம் நிலை ஊக்கிகள் அல்லது சமூக தொடர்புகளிலிருந்து எழும் ஊக்கிகள் அல்ல? உடல் தேவையுடன் எழுபவை. எவற்றுடன் இணைந்த ஊக்கிகள் மனித நடத்தைகள் காரணிகளாக அமையும்? மிக வலுவான ஊக்கிகள். உறக்கம், வலியினின்று விடுபடுதல். கீழ்கண்டவற்றுள் எவற்றால் எழும் ஊக்கிகள் விலங்குகளுக்கு கிடையாது? மனம் சார்ந்த தேவைகள். உடலியல் தேவைகள் உருவாக்குபவை செல்களில் ஏற்படும் மாற்றங்கள். சமூக தொடர்புகளிலிருந்து எழும் அடுத்த வகை தேவைகளுடன் இணைந்தவை எவை? அனைத்தும் சரியானவை. உடல் தேவைகளுடன் இணைந்த ஊக்கிகள், மனம் சார்ந்த தேவைகள் எழும் ஊக்கிகள், தரம் உணர்வு தேவைகளால் எழும் ஊக்கிகள். காப்புணர்ச்சி தேவை என்பது உடல் தேவை. ஏற்பு பாராட்டு உடல் தேவை. மனம் சார்ந்த தேவைகள் ஒன்றுடன் ஒன்று குறுக்கிட்டு போராட்ட நிலைமையை தோற்றுவித்து அவை தீர்க்கப்படாமல் தீவிரமடைந்து அவை எதற்கு வித்தாக அமையும்? A மற்றும் B சரி. பொருத்தப்பாட்டின்மைக்கு, நெறிபிழ நடத்தைக்கு. மனதின் தேவைகள் முக்கியமானவை. காப்புணர்ச்சி, விடுதலை. A மற்றும் B சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஒவ்வொரு மனிதனும் செயலும் காப்புணர்ச்சியை பெறுவதாக அமையும். தன் வீடு, தன் பெற்றோர் என்ற எண்ணம் குழந்தைகள் காப்புணர்ச்சியை தருகிறது. காப்புணர்ச்சியின்மை உணர்வு குழந்தையின் பொருத்தப்பட்ட நடத்தையை மிகவும்
பாதிக்கிறது? 1, 2 மற்றும் 3. காப்புணர்ச்சியின் வகை எவை? சார்புள்ள காப்புணர்ச்சி, சார்பற்ற காப்புணர்ச்சி. A மற்றும் B சரி. பிறரது துணையால் தோன்றும் காப்புணர்ச்சி சார்புள்ள காப்புணர்ச்சி. A மற்றும் பிறரது துணையால் தோன்றும் காப்புணர்ச்சி சார்புள்ள காப்புணர்ச்சி. கீழ்கண்ட காப்புணர்ச்சி வகைகளில் எது நிலையானதன்று? வளர்ப்புள்ள காப்புணர்ச்சி. எந்த நிலையிலும் பிறர் உதவியின்றி தன் திறன் கொண்டே வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையை பெறுவது சார்பற்ற காப்புணர்ச்சி. காப்புணர்ச்சி வகை எவை? உடல்சார் காப்புணர்ச்சி அல்லது தற்சார்பு காப்புணர்ச்சி, சமூக காப்புணர்ச்சி மற்றும் அறிவுசார் காப்புணர்ச்சி, மனவெழுச்சி காப்புணர்ச்சி. கற்றலின் சுதந்திர தேவையை இணையக்கூடியது விடுதலை சுதந்திர உணர்ச்சி. ஆராய்தலின் ஆர்வம் பொருட்களை புதிய முறையில் ஒருங்கிணைத்து முற்படும்போது ஆகியன கீழ்கண்ட இரண்டும் தொடர்பு கொண்டவை. துணிவு, செயல் அனுபவம். பிறரால் ஏற்கப்படுதல், பிறரால் பாராட்டுக்களை பெறுதல், பிறரோடு இணைந்து செயல்படுதல் போன்றவை சமூக ஊக்கிகள். ஒவ்வொருவரது தனித்தன்மை வாய்ந்த ஆளுமையினால் தோன்றும் ஊக்கிகள் தன் உணர்வு தேவைகளில் எழும் ஊக்கிகள். தன்மதிப்பு, உயர்தர செயல்களால் ஏற்படும் தனது திறமைகளில் முழு வளர்ச்சி, ஈடுபாடு போன்றவைகளால் எழும் ஊக்கிகள். தன் உணவு தேவைகளால் எழும் ஊக்கிகள். தன் உணர்வு தேவைகளால் எழும் ஊக்கிகளை தோற்றுவிக்க காரணம் அமைபவை அனைத்தும் சரியானவை. தற்கருத்து மற்றும் இலக்கு, மதிப்புகள், கவர்ச்சிகள் அனைத்தும் சரியானவை. சைக்காலஜி போட்டிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.